நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா பண்டரிபுரம். பண்டரிபுரத்தில் இருக்கிற சந்திரபாகா நதி. இது வந்து கிருஷ்ணா நதியோட கிளை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. பீமா நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சந்திரன் போல் வளைஞ்சி ஓடுறதுனால இதுக்கு சந்திரபாகா அப்படின்னு பேர். என்னோட கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய மகான்களோடைய சமாதி கோவில் தான் இதில் நிறைய இருக்குது. இதில் பிரதானமாக இருக்கிறது புண்டரிகாட்சன் அவருடைய ஜீவ சமாதி. இதுதான் புண்டரிகாட்சனுடைய கோவில். கோவிலுக்கு பின்னாடி சுவரில் பாண்டுரங்கனுடைய சிற்பம் இருக்கு. ஒரு சந்திரபாகா நதி. இதுதான் புண்டரிகாட்சனுடைய ஆலயம். இங்கே பண்டரிபுரத்தில் பார்த்தீங்கன்னாலே நாம சங்கீர்த்தனம் அதுதான் ரொம்ப விசேஷம். இங்கே பெருமாளை நோக்கி பாடல் பாடி அவரை வழிபாடு பண்ணுறது தான் வந்து இங்கே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழுக்கள் நிறைய வந்து குடும்பமாக வந்து பெருமாளை பஜனை பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க. இந்த புண்டரிகாட்சனுக்காகத்தான் பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தால் சொல்லுவாங்க. ஏன்னா இவருடைய பக்தி அந்த மாதிரி. இவருடைய பக்தினா பெருமாள் மேலே வைக்கல, இவருடைய தாய் தந்தை மேலே வச்ச பக்தியை பார்க்கறதுக்காக பெருமாள் கீழே இறங்கி வந்ததா ஸ்தல வரலாறு. தாய் தந்தையரை வணங்கி அவங்களுக்கு பணிவிடைகள் செய்து அவங்க மனசு கோணாமல் இருந்தாலே போதும். வேற எந்த கோவில் குளத்துக்கும் போக தேவையில்லை. அனைத்து தெய்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த புண்டரிகாட்சன். அவர் தாய் தந்தை மேலே வச்ச பக்தியை பார்க்கறதுக்காகவே பெருமாள் வைகுண்டத்திலிருந்து பூலோகம் வந்ததா ஐதீகம். அந்த அப்படியேப்பட்ட புண்டரிகாட்சனுடைய ஆலயம் தான் இது. கோவில் சின்ன கோவில் தான் இது. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் பாண்டுரங்கன் கோவில் இருக்குது. புண்டரிகாட்சனையும் பாண்டுரங்கனையும் மனசார தரிசனம் பண்ணிக்கோங்க.